निर्भयाय रुद्राय नीलकण्ठाय संभवे அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் தட்சிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருத்து ஆடி 15 ஜூலை 31 திங்கட்கிழமை சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி பகல் 12:54 வரை, பிறகு நவமி திதி சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் 1:12 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். சுபம் நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன், கடகராசியில் சூரியன், அங்காரகன், ராகு, சிம்மராசியில் புதன், கன்னியா ராசியில் குரு, துலா ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், மகர் ராசியில் கேது. சிம்ம ராசியில் இருக்கும் புதன் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை 3:34 மேற்கே அஸ்தமனம் ஆகின்றார். ஏற்கனவே அங்காரகனும் இப்போது அஸ்தமனத்தில் தான் இருக்கின்றார். நாளை காலை புதன் அஸ்தமனம் ஆகின்றார். மேலும் 2 கிரகங்கள் அஸ்தமனமாக இருக்கின்றது 9 கிரகங்களிலே. அதே போன்று புதன் சனி 2 கிரகங்கள் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றது. இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ராகு குருவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். பிற்பகல் 1:12 வரைக்கும் ராகுவுடைய சாரம் இருக்கு. அது வரைக்கும் மிக கவனமாக நிதானமாக இருக்கணும், எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். பெரிய காரியங்களில் ஈடுபட முடியும், கவனமாக இருந்தால் சாதிக்க முடியும். அதன் பிறகு குருவுடைய சாரம் கிடைக்கிறது. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சிறந்த நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ல குரு இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். 6ல சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காரு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். செல்வ நிலையில உயர்வு உண்டாகும். வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் இப்போது நிவர்த்தி ஆகும். நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகராசி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம். அதுல இப்போது 3 கிரகங்கள் இருக்கு. 5ல சந்திரன் இருக்கார். பேச்சுல பண விஷயத்துல கவனமாக இருக்கணும். குழந்தைகளை சரியாக வழி நடத்தணும். கண்டிப்பு கோபம் இருக்கிறத விட பாசம், அந்யோன்யம், நட்பு இதெல்லாம் இருந்தா அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 4ல் இருக்கிறது. ராகு குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது சந்திரன் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிம்மதியாக இருக்கலாம், ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்கும், நினைத்த விஷயங்களை செய்ய முடியும். ராகுவுடைய சாரத்தில் இருக்கும்போது அதிகமான ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. ராசியிலே இப்போது ராகு இருக்கார். அதுல உயர்ந்த குறிக்கோள் இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. இப்படியாக கட்டுப்பாடாக நீங்கள் நடந்து கொள்ளும் போது பலன் தரக்கூடிய நாளாக இது அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சூரியன் ராகுவோடு அங்காரகனோடு சேர்ந்து இருக்காரு. 3ஆம் இடத்துல சந்திரன் ராகு குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அதனால இப்போது வெளியூர் வெளிநாடு செல்லணும்னு முயற்சிகள் இருந்தால் அதை இப்போது தொடங்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணம் அதை இப்போது நீங்க முயற்சித்தா அது கைக்கு கிடைக்கும். முக்கியமான காரியங்களை செய்யணும்னு சொல்லும்போது இன்றைக்கு முழு மனதோடு திடத்தோடு அதை தொடங்கும் போது அந்த காரியம் நடக்கக்கூடிய நாளாக இது அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில குரு இருக்காரு. அதனால பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும். காரியங்கள் கொஞ்சம் நிதானமாக நடக்கும், ஆனா காரியங்கள் நடந்தேறிடும். 2ல சந்திரன் வந்து ராகு குருவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. அதனால பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்தா உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாகவே நடந்தேறக்கூடிய நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் அவர் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி. ராகு குருவுடைய சாரத்தை பெற்று இருக்காரு. அதனால இப்போது நீங்க தள்ளி வைத்திருந்த நீங்க செய்யாம இருந்த காரியங்கள்லாம் இப்போது செய்ய தொடங்குவீங்க. முக்கியமான பணிகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தவங்க இப்போது செய்ய தொடங்குவீங்க. 9ஆம் இடத்துல ராசி அதிபதி சுக்கிரன் இருக்கிறதுனால பாக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு நடந்தேறும். பாக்கியசாலியாக என்னால் நீங்க இருப்பீங்க. முக்கிய பணிகளை செய்து அதற்குண்டான பலன்களை அனுபவிப்பீங்க. சிறந்த நாளாக கை கொடுக்கக்கூடிய நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ராகு குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ராகுவுடைய சாரத்தை பெற்று 12ல சந்திரன் இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி பலமுறை செஞ்சிட்டீங்க, ஆனா அது கைகூடலாம் சொல்லும்போது இப்போது கைகூடும். அதே போல குருவுடைய சாரத்துல 12ல சந்திரன் இருக்கும்போது பிறரிடத்துல வாங்கிய கடன் அடைக்க முடியும். பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்கு ருணம் பட்டிருக்கீங்க, நீங்க பிறருடைய ருணம் உங்க இடத்துல இருக்குன்னு சொல்லும்போது அதையெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும். பயன் தரக்கூடிய நாளாக இது அமையும்.
தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. 11ல சந்திரன் இருக்கிறது விசேஷமான அமைப்பு, நல்ல லாபம் கிடைக்கும். ராகு குருவுடைய சாரம் கிடைச்சிருக்கு. ராகு அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. அதனால அதிர்ஷ்டமான விஷயங்கள் கூட இப்போது உங்களுக்கு நடக்கும். குருவுடைய சாரம் கிடைக்கும் போது பண வரவு திருப்திகரமா இருக்கும். அதோடு சேர்ந்து நல்ல பெயர் புகழும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 10ல சந்திரன் இருந்து ராசியில கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். அதனால இப்போது ராசியில கேதுவும் 7ல ராகுவும் இருந்து அந்த ராகுவோடு அங்காரகன் சூரியன் சேர்ந்திருக்காங்க. உங்களுடைய பணிகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் செய்து முடிப்பீங்க. வேலைபளு அதிகமாக இருக்கும், இருந்தாலும் சிறப்பாக அதை நிர்வாகம் செஞ்சிருவீங்க. கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் அதிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அனைத்தையும் சிறப்பாக நீங்க செய்து முடித்து நல்ல பெயரை பெறக்கூடிய கடமை உணர்வு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ல சந்திரன் இருந்து ராகு குருவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். அதனால பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு பெரியவர்களை மதித்து நடக்கணும். மனப்போன போக்கில் இப்போது செயல்படக்கூடாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இன்றைக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் திட்டமிட்டு சிந்தித்து சரியாக செய்யணும். அப்படி செய்யும் போது பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையுது. சந்திராஷ்டமம் இருந்தாலும் ராகுவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய பிற்பகல் 1 மணி 12 நிமிடம் வரைக்கும் மிக கவனமாக இருக்கணும். அதன் பிறகு குருவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கும்போது சந்திராஷ்டம பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. மாலை நேரத்தில் குரு விசாக நட்சத்திரம் சந்திரன் வாங்கி இருக்காரு. விசாக நட்சத்திரம் குருவுடையது. சுப்பிரமணிய முருகப்பெருமானது. மாலை நேரத்தில் சிவாலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடும் போது இந்த நாள் உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாளாகவே அமையும். இன்றைய ஜோதிட தகவல். கடக ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை இன்றைக்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருந்தாங்க. இவங்க 2ஆம் இடத்திலிருந்து ராகு ஜென்ம ராசிக்கும் 8ல் இருந்த கேது 7ஆம் இடத்திற்கும் பயிற்சியாகி இருக்காங்க. இது உங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராசியில ராகு வந்திருக்கார். முதல்ல ராகுடைய பலன்களை பார்த்துலாம். ராசியில ராகு வந்திருக்கார். அப்ப ராகுன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு அசுப கிரகம், ஒரு சாயா கிரகமாக இருக்காரு. அதிகமான தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கார். இவர் வந்து ராசியிலே அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த 1.5 ஆண்டு வந்து அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குமா அப்படின்னு நீங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய விதத்துல தான் இருக்கு. எல்லா தீய விஷயங்கள்ல இருந்தும் ஏதாவது ஒரு நன்மையை அடைய முடியும். எல்லா நல்ல விஷயத்திலையும் ஏதாவது ஒரு தீமை ஒளிந்து கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மனிதர்களிடத்திலையும் அப்படித்தான். தீயவர்கள் கிட்ட கூட சில நல்ல குணங்கள் இருக்கும், நல்லவர்கள் கிட்ட கூட சில தீய குணங்கள் இருக்கும். அப்போது ராகு வந்து உங்க ராசியில் அமர்ந்திருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நண்பர் இருக்கார். அவர் சாதாரணமான ஒரு மனிதர்னு சொல்லும் போது நட்பு ரீதியாக கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசலாம், உங்களுடைய சுக துக்கங்களை பகிர்ந்துக்கலாம். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மந்திரியாக, ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு, செல்வாக்குள்ள நபராக இருக்காருன்னு வச்சுக்கலாம். பெரிய கஷ்டங்கள் இருந்து அவரிடத்துல முறையிடலாம். அல்லது உங்களுக்கு ஆபத்து இருந்து யாராவது அச்சுறுத்தினா அவர்கிட்ட சொல்லி நீங்க பாதுகாப்பை தேடலாம். அப்படியாக நீங்க இப்போது எடுத்துக்கொள்ளணும். ராகு வந்து ராசியில் அமர்ந்திருக்காரு. அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாய் சமாளிக்கக்கூடிய சக்தி, ஆற்றல், தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்போது நீங்க அதற்கு உண்டான தகுந்த மனிதராக இருக்க வேண்டியது அவசியம். ராகு ராசியில இருக்காரு. இந்த சமயத்துல வந்து நீங்க அந்நிய மோகம் கொண்டிருக்கீங்க. அதாவது இப்போ வந்து நவநாகரீகமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து பின்பற்றாம இருக்கிறீங்க, இதை மீறீங்கன்னு சொல்லும்போது இந்த ராகு ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு பலன்கள் ஏற்படாது, பிரச்சனைகள் தான் உண்டாகும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொல்லும்போது ஆண்கள் வந்து இப்ப ஆடை அணியக்கூடிய விஷயங்கள் கூட, பெண்களை தான் எல்லாம் குறை சொல்றாங்க. ஆண்கள் கூட இப்பெல்லாம் எப்படி பேண்ட் போடுறாங்க, யாராவது இடுப்புல நிக்கிற மாதிரி போடுறாங்களா, இடுப்பு கீழே உள்ளாடை தெரியுற மாதிரி தான் போடுறாங்க. இது தவறு. அதே போன்று வந்து நம்முடைய உணவுகளை சாப்பிடுறது கிடையாது, ருசிக்கிறது கிடையாது, வெளி உணவுகளை தேடி தான் சாப்பிடுறாங்க. இது வந்து உடலுக்கு கேடு விளைவிக்குது. தீய பழக்கங்கள் இருக்கிறத வந்து அவர்கள் வந்து நாகரிகமா, ஸ்டைலாவும் பெருமையா கருதுறாங்க. இதெல்லாம் தவறு. இப்படிப்பட்ட விஷயங்களை கைவிடணும். பெண்கள்னு சொல்லும்போது அவர்களும் முடிந்த அளவிற்கு அலுவலகம் போகும்போது, வாகனங்களை இயக்கும்போது அதற்கு தகுந்த ஆடைகளை உடுத்தலாம். வீட்டில் இருக்கும்போது புடவை அணியலாம், தலையை வந்து பெண்ணி வாரலாம், குங்குமம் போட்டு இடலாம், வீட்டில் வந்து பூஜைகளை செய்யலாம், விளக்கேற்றி வைக்கலாம். இப்படிலாம் செய்யும்போது அவர்களுக்கு ராசியில ராகு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பொதுவாக அதிகமான ஆசைகள், அந்நிய மோகம், தேவையற்ற பழக்கங்கள் இதையெல்லாம் கைவிட்டாலே ராசியில ராகு இருக்கும்போது பிரச்சனைகள் ஏற்படாது. மாறாக ராசியில ராகு இருக்கும்போது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய உடல் உபாதைகள், கஷ்டங்கள், மன துயரங்கள், பெரிய சவால்கள் இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய, இதை எதிர்த்து வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக 7ஆம் இடத்துல கேது வந்திருக்கார். கேது 7ஆம் இடத்திற்கு வரும்போது அதிகமான குழப்பம் ஏற்படுமா, எதுலையுமே மனம் வந்து லைக்காதா, ஞாபக மறதி வந்துடும், அடிக்கடி நோய்கள், உடல் உபாதைகள் வந்துடும், இப்படிலாம் பொதுவாக எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கேது 7ல் இருக்காரு. அப்போது 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஒரு ஆசிரியர்,
ஒரு குரு நம்ம கூடயே இருக்காருன்னு எடுத்துக்கலாம். குரு வந்து நம்ம தேடி போகக்கூடிய கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருக்கும்போதே நிறைய கத்துக்கிறோம். நம்ம கூடயே ஒரு குரு இருக்காரு, நம்மளை பார்த்துட்டே இருக்காரு, ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு சொன்னா எவ்வளவு விஷயங்களை கத்துக்க முடியும். அப்படியாக கேது 7ஆம் இடத்துல இருந்தாலும் கூட நமக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒருடைய பார்வை கிடைச்சுட்டே இருக்கு, நல்லவருடைய துணை கிடைச்சுட்டு இருக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது பிரச்சனை இல்லை. அதை எப்படி எடுத்துக்கணும்? நல்லவர் பார்த்துட்டு இருக்காரு, நல்லவர் நம்ம கூட இருக்காருன்னு சொல்லும்போது நம்ம நல்லவரா இருக்க முயற்சி செய்வோம். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த மாட்டோம், நல்ல விஷயங்களை தான் வெளிப்படுத்துவோம். நல்லவரா இருக்கிற மாதிரி நடிக்கவாக செய்வோம். அப்படியாக இப்போது நீங்க நல்ல விஷயங்களை செய்யணும், பிறருக்கு உதவ முற்படணும், தான தர்மங்களை செய்யணும். உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு நற்காரியங்களை நீங்க செய்யும்போது ஆன்மீக ஈடுபாடு கொண்டு தினந்தோறும் ஆலயத்தை போகக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வரும்போது மாலை அணியிறது, விரதம் இருக்கிறது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கும் போது 7ல கேது இருந்தாலும் நற்பலன்களே உண்டாகும். சார ரீதியாக பார்க்கும்போது ராகு புதனுடைய சாரத்துல சனியுடைய சாரத்துல இருக்கும்போது நீங்க மிக கவனமாக இருக்கணும். கோபம், வேகம், உணர்ச்சி வசப்படுறது, பிறர் வந்து தண்டிக்கிறது, வழக்கு தொடுக்கிறது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. ராகு குருவுடைய சாரத்துக்கு வரும்போது நற்பலன்கள் உண்டாகும். அதே போன்று கேது வந்து அங்காரகன், சந்திரன், சூரியன் சாரத்துல இருக்காரு. அங்காரகன், சந்திரன், சூரியன் சாரம் 3த்துல இருக்கும் போதும் உங்களுடைய ராசிக்கு இந்த 3 கிரகங்களும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களா இருக்கிறதுனால நற்பலன்களே உண்டாகும். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் நீங்க முடிந்த அளவிற்கு நம்முடைய மத கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு போன்ற விஷயங்களை கடைபிடிக்கணும். நிறைய பூஜை பண்டிகைகள்ல கலந்துக்கணும், ஆன்மீக ஈடுபாடு கை கொண்டு இருக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும், தினந்தோறும் தியானம் செய்யணும். முடிஞ்ச அளவிற்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்லவர்களாக நீங்க இருந்துட்டா போதுமானது. இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செய்யும் போது கூடுதல் நன்மைகளை நீங்க அடைய முடியும். கடக ராசிக்கு உண்டான ராகுகேது பயிற்சி பலன்களை இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். சிம்ம ராசிக்கு உண்டான ராகுகேது பயிற்சி பலன்களை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.